வணக்கம் சென்டர் மேப் வியூவர்ஸ். இன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்டர் மேப் யூடியூப் சேனலில் டாப் 5 சீரீஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸை வந்து நல்லா சூஸியாக வந்து பிக் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம வந்து இந்த ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு டாப் 5 சீரீஸில் நம்ம எந்த சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 கொஷின்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து எக்ஸாமில் நமக்கு வர்றதுக்கான அதிகப்படியான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. Which year வாஞ்சிநாதன் was shot dead? ராபர்ட் ஆஷ், கலெக்டர் ஆஃப் திருநெல்வேலி இன் மணியாச்சி ஜங்ஷன். ஸோ என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. நம்மளுடைய வாஞ்சிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஷ் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா படுகொலை பண்ணிடுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து எதனால நடக்குது, எப்போ வந்து நடந்திருக்கு அப்படின்றத 4 ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 17, 1911. ஓகேவா? ஸோ நம்ம வாஞ்சிநாதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ இந்த படுகொலையை நிகழ்த்தியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 17, 1911. ஸோ வாஞ்சிநாதன் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இந்த மாதிரி பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டா வந்து என்னென்ன மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படின்னு வன்முறையில வந்து எப்படி பிரிட்டிஷ் அடக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஷை வந்து கொலை பண்ணிட்டு தானுமே வந்து தற்கொலை பண்ணியிருப்பாரு வாஞ்சிநாதன், எதிரிகள் கிட்ட வந்து சிக்கிடக்கூடாது. ஸோ இந்த படுகொலை நிகழ்ந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 17, 1911 எங்க நடந்திருக்கு? மணியாச்சி ஜங்ஷன்ல வந்து நடந்திருக்கு. ஸோ கொஷின்ஸை வந்து நமக்கு மாற்றி கூட கேட்கலாம். வாஞ்சிநாதனால வந்து கொலை செய்யப்பட்ட கலெக்டருடைய பேர் என்ன அப்படின்னு கூட நமக்கு கேட்கலாம். ஸோ கலெக்டரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்? மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ அதாவது முன்னாடி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் நம்மளை ஆட்சி பண்ணும்போது அவங்களே தான் கோர்ட்டெல்லாம் அமைச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஜட்ஜாவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க. அதனால வரக்கூடிய தீர்ப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்களுக்கு எகெயின்ஸ்டாவே வந்து வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த காலகட்டத்திலேயே முதல்ல எந்த இந்தியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் தலைமை நீதிபதியா வந்து அப்பாயிண்ட் செய்யப்பட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்.டி. முத்துசாமி. ஓகேவா? எஸ்.டி. முத்துசாமி. ஸோ இவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, இவர் தான் முதல் இந்தியர் நம்ம மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வந்து ஜட்ஜா வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க தான் வந்து ஜட்ஜாக இருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ரிப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இல்பர்ட் பில் அதை வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்தியர்கள் சம்மந்தமான கேஸ் எல்லாத்தையும் இந்தியர்கள் விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் பயங்கர எதிர்ப்புலாம் வந்து அதை அவரே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவார். அடுத்தது பாருங்க. மவுண்ட் பேட்டன் பிளான் வாஸ் அனௌன்ஸ்ட் ஆன். அதாவது மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது? இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கணும். ஸோ இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா யாரெல்லாம் நம்மளை வந்து ரூல் பண்ணணும், நம்ம எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே வந்து எந்த மாதிரி ஒரு திட்டத்தில் வந்து பிரிச்சுக்க போகிறோம் இப்படின்னு மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு திட்டத்தை வந்து வகுத்து கொடுத்தாரு. ஓகேவா? நம்மளுடைய முஸ்லீம் அதுக்கப்புறம் இந்தியன்ஸ் எல்லாமே ஒத்து வர்ற மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து வகுத்தாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து அவர் எப்போ வந்து அறிவிச்சாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 3, 1947. ஓகேவா? ஜூன் 3, 1947 தான் மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படிங்கிறது வந்து அறிவிக்கப்படுது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலுமே ஜூன் 3 பிளான். ஓகேவா? ஜூன் 3ஆம் தேதி அறிவிக்கிறாங்க இல்லையா? அதனால இதுக்கு ஜூன் 3 பிளான் அப்படிங்கிற இன்னொரு பேர் கூட வந்து இருக்கு. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க. Who hoisted the national flag at top of Fort St. George on 26 January 1932? அதாவது ஜார்ஜ் கோட்டையில் ஓகேவா ஜனவரி 26, 1932 தேசிய கொடியை வந்து ஏற்றி வச்சவர் வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஷ்யம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆர்யா. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாரு 1932 ஜனவரி 26 நம்மளுடைய ஜார்ஜ் கோட்டையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பார், கொடியை வந்து ஏற்றிருப்பார். ஸோ ஜார்ஜ் கோட்டைக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்கு இல்லையா?
இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களால கட்டப்பட்ட முதல் கோட்டை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் கோட்டை தான். ஓகேவா? 1639 1640 அந்த பீரியட்ல வந்து கட்டியிருப்பாங்க. ஓகேவா? அந்த பெருமை கூட ஜார்ஜ் கோட்டைக்கு வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, who was fondly called ரோசாப்பூ துரை by the people of மதுரை. அதாவது மதுரை மக்களால ரோசாப்பூ துரை அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ மதுரை மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவரை ரொம்ப பாசத்தோட ரோசாப்பூ துரைன்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அவர் யார்? ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்க, சுப்புராயலு, பிபி வாடியா, கஸ்தூரி ரங்கர், ஜார்ஜ் ஜோசப். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப். ஓகேவா? ஸோ ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா கேரளால பிறந்தவர் தான். அதுக்கப்புறமா அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார். அவர் வந்து ஒரு லாயரா வந்து பிராக்டிஸ் பண்ணி மதுரையில இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய கேஸ் எல்லாத்தையுமே இலவசமா நடத்தி கொடுக்கறது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பண்ணியிருப்பார். ஓகேவா? அது மட்டும் இல்ல, நம்மளுடைய ஹோம் ரூல் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, தன்னாட்சி இயக்கம், அதை வந்து மதுரையில நடத்தினது கூட நம்மளுடைய ஜார்ஜ் ஜோசப் தான். ஓகேவா? ஸோ இதனால மக்களுக்கு இவர் நிறைய நன்மைகள் செஞ்சனால மக்கள் வந்து இவரை ரொம்ப பாசத்தோட, அதுவும் குறிப்பா மதுரை மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரோசாப்பூ துரை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கோட டாப் 5 சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஐஎன்எம்ல இருந்து என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து எடுத்து அதோடைய எக்ஸ்பிளனேஷனும் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இதே மாதிரி 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா வந்து எடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த இதோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் அட்டாச் பண்றேன். நீங்க வந்து பின்னாடி உங்களுடைய ரிவிஷனுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.